மா விவசாயிகளிடமிருந்து மாங்கனிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் செய்தி வெளியிட்ட நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தங்களுடைய களப்பணிக்கு விவசாயிகளை சந்திப்பதற்காக அந்த நியூஸ்7 தொலைக்காட்சி தங்களுடைய களப்பணிக்கு இந்த பணியாளர்களை அனுப்பி அதன் மூலமாக இதை செய்தியை வெளிக்கொண்டு வந்து அந்த ஓரளவுக்காக இந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் விவசாயிகள் பக்கம் மா விவசாயிகள் பக்கம் திரும்புவதற்காக ஒரு நல்ல முன்னெடுப்பு செய்வதற்காக நான் நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்ல தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக மா விவசாயிகள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இனிமேலாவது அவர்கள் தமிழக அரசு விழித்து கொண்டு உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருக்குமானால் உடனடியாக ஆந்திர மாநிலத்தை போல விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசினுடைய கவன ஈர்ப்புக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை அடித்தளமாக கொண்டு இப்பொழுது நியூஸ்7 செய்தி நிறுவனம் களப்பணியிலே சென்று ஒவ்வொரு தோட்டத்துக்கும் சென்று விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையிலே அரசுக்கு கவனம் செலுத்துகின்ற வகையிலேயும் நியூஸ்7 தொலைக்காட்சி நிலையம் செயல்பட்டு கொண்டு இருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனுடைய விளைவாக தமிழக அரசு மாங்கூழ் ஆலை முதலாளிகளுக்கு மாங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் என்ன விலைக்கு மாங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசு அறிவிக்காதது பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது. பக்கத்து மாநிலமான ஆந்திரா இன்னைக்கு 13 ரூபா 14 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யும் போது தமிழக அரசு விவசாயிகளை கண்டு கொள்ளாதது விவசாயிகள் மத்தியிலே பெரும் வேதனையாக இருக்கிறது. அதாவது மாமரங்கள் நிறைய உற்பத்தியான பழங்களை அலைய நிலையில் இருக்குது. அது சம்மந்தமாக மில்லு அதாவது ஆலைகள் எதுவும் ஓடலை. அதனால இப்போது அரசு நியூஸ்7 கேட்டு நேற்று ஒரு நாள் மொழிய அவங்க அந்த பணியை செய்திருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அரசு மில்லை ஓட்டுதுன்னு சொல்கிறதால விலையை நிர்ணயம் பண்ணலை. அது அரசு நல்ல ஒரு முடிவோட விலையை நிர்ணயிச்சுட்டு விவசாயிகளை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். 3 ஏக்கராவிலையும் மா உற்பத்தி தான் பண்ணின்னு வரோம். வருஷந்தரம் ஓரளவுக்கு விலை கிடைக்கும். இந்த வருஷம் போன வருஷமும் இந்த வருஷமும் கொஞ்சம் விலை இதுன்றதுனால மா உற்பத்தி அந்த மருந்து அடிக்கிற கூலி கூட வர்றதில்லை. ரெண்டாவது அறுப்பு கூலிக்கும் கிடைக்கிறதில்ல. அதனால் விவசாயிங்க மன உளைச்சல்னால அப்படியே அறுவடையே பண்ணாமல் விட்டுட்டோம். விவசாயிங்களுக்கு ஒரு கட்டுப்படியான விலையை அரசு அறிவித்தா ஒரு நல்லா இருக்கும். எதிர்காலமும் விவசாயிகளுடைய எதிர்காலம் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும்.